இனிமேல் நான் மதுரைக்காரன், இங்கேயே வீடு பார்த்துட்டேன், இங்கே தான் குடியிருக்க போறேன். மாசத்துல 15 நாள் இனி என்னுடைய வாழ்க்கை இங்கதான். நான் மதுரைக்காரன். நான் இனிமேல் யாராச்சும் வெளியூர்காரன் சொன்னா பெரிய பழமையான ஒரு வாதம். ஏன்னா உலகம் சுருங்கிருச்சு. எத்தனையோ இங்க சென்னையில இருந்து மதுரைங்கிறது 1 மணி நேரம் தான். உடனே இங்க அதாவது என்னை பத்தி குறை சொல்றதுக்கு எதிர்கட்சிக்காரர்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் பாத்தீங்கன்னா நான் வெளியூர்காரன்னு ஒரு விஷயம் தான். நான் வெளியூர்காரன்லாம் கிடையாது. என்னோட பூர்வீகம் பழனி, அம்மாவோட பூர்வீகம் திருச்சி. நான் பிறந்தது அப்பா கவர்மெண்ட் சர்வீட்டா இருந்தாலும் நான் பிறந்தது ஈரோடு, நான் வளர்ந்தது கோயம்புத்தூர், நான் பொழப்பு நடத்துறது சென்னை, இப்ப வந்திருக்கிறது மதுரை. நான் என்னோட சொந்த ஊர்னு எது சொல்லுவீங்க? தமிழ்நாடு தான் என் ஊர். தமிழ்நாடு தான் மதுரை இருக்கு. ஸோ மதுரை என்னோட ஊர். இனிமேல் மதுரை தான் என் ஊர். சார், திரைப்பட களத்துல நீங்க வந்ததுக்கும் இப்ப இந்த அரசியல் களப்ப பார்க்கும்போது மதுரை உங்களுக்கு எப்படி இருக்கு சார்? திரைப்பட களத்துல வெற்றி பெறுவோமான ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அரசியல் களத்துல ஒரு சந்தேகம் இல்லை. கண்டிப்பாக மதுரை மத்திய தொகுதியில் என்னை வெற்றி பெற செய்வாங்க நம்பிக்கை. ஒவ்வொரு கட்சி நிர்வாகிகளையும் சந்திச்சிருக்கீங்க, எப்படி இருக்கு சார்? அமோக வரவேற்பு இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி எலெக்ஷன்லாம் இருக்கும்போது சில பணமாச்சரியங்கள்லாம் கட்சி நிர்வாகிகள் கிட்ட எல்லாம் இருக்கும். பட் மதுரை மத்திய தொகுதியை பொறுத்தவரை அதிமுக கழக நிர்வாகிகள் ஆகட்டும், மற்ற கூட்டணி கட்சி என்டிஏ கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஆகட்டும், எல்லாம் ஒற்றுமையா வெற்றி ஒன்றே குறிக்கோளா வச்சு எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக வெற்றி